சில பேர் வேண்டிப்பான், சார் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல, எங்க நண்பருக்கு உடம்பு சரியில்ல, எங்க நண்பருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல, நான் ஒரு முத்திரை தேங்காய் நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா தேங்காய் அவங்களுக்காக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வேண்டிப்பீங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கும். அவங்க வேண்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வந்து 15ஆம் தேதி நான் சபரிமலை கிளம்புறேன், நீ அங்க வந்துரு, கோவிலுக்கு வந்துரு, அங்க நெய் நரைச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. நீ அவங்களுக்காக வேண்டிக்கிறது தப்பே இல்லை. உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக நான் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வரேன், நெய் எடுத்துன்னு வரேன், நீ வேண்டிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நெய்யை நிறைக்கணும், வேற யாரும் நிறைக்க கூடாது. உங்க அம்மாவே இருக்கட்டும், உங்க அப்பாவே இருக்கட்டும், உங்க அண்ணாவா இருக்கட்டும், உங்க தம்பியா இருக்கட்டும், உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அந்த தேங்காய் நிறைக்கிற உரிமை விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு. மற்றவங்க நிறைச்சு கொடுக்க கூடாது. சில பேர் இப்படி தொட்டுப்பாங்க அவங்க நெய் நிறைக்கும் பொழுது, அது தப்பு இல்லை. இப்ப அம்மாக்காக வேண்டிண்ட அப்படின்னா உன்னோட தேங்காய் நிறைக்கும் போது நீ நிறைச்சிடலாம். அவங்களுக்காக வேண்டின தேங்காயை நிறைக்கும் பொழுது உங்க அம்மா உன்னை தொட்டுக்கலாம், ஆனா உங்க அம்மா நிறைக்க கூடாது, உங்க மனைவி நிறைக்க கூடாது. நீங்க யாருக்கு வேண்டிக்கிறீங்களோ அவங்க நிறைக்க கூடாது நெய்ய, நீ தான் நிறைக்கணும், உன் கையால நிறைக்கணும். அவங்க ஒன்னா தொட்டுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாம விரதம் இல்லாதவர்கள் வந்து நெய் நிறைச்சு கொடுப்பாங்க. கொடுத்தா தப்பு இல்லை, ஆனா பயன் இல்லை. நம்ம எதுக்கு பண்றோம்? நமக்கு பலன் வேணும் தானே பண்றோம். அப்ப பலன் இருக்காது அப்படின்னா எதுக்கு சார் அதை பண்றது? அதனால இந்த இருமுடி விஷயத்துல இதுல கவனமாக இருக்க வேண்டும்.